ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மி P3X இந்த மொபைலை பார்த்தாங்க பார்க்க போறோம். பிளிப்கார்ட்ல அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. 2 பேஸ் வேரியன்ட் அண்ட் உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஒரு புது சிப்செட் MediaTek Dimensity 6400 எடுத்து வந்திருக்காங்க. IP16 ரேட்டிங் இருக்கு, மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. கேமிங்க்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. தவிர்த்து இந்த போன்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நம்ம கடைசியில பார்ப்போம். அது போக பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட், என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு, நம்ம மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். ரியல்மி P3X பாக்ஸ் ஒரு yellow கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி P3X மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், அடுத்து ஒரு சாஃப்ட் கேஸ், யூசர் கைட், வாரண்டி புக்ஸ் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு 45 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ரியல்மி P3X இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 3 வைப்ரண்டான கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் ஒரு 14,000க்கும், ஒரு 1000 ரூபாய் வித்தியாசத்துல உங்களுக்கு 8 120GB வேரியன்ட் ஒரு 15,000 கொண்டு வந்திருக்காங்க. என்னோட கன்சிடரேஷன் இந்த 8 120GB வேரியன்ட் இருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவு. ஓவரால் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த மொபைல்ல 3 வைப்ரண்டான கலர்ஸ், ஓகேவா? அதுல உங்களுக்கு பேக் சைட்ல லெதர் டச் பினிஷோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். பேக் சைட்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அப்படி ஸ்ட்ரைட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பக்கத்துல ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு டாட், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட். மீதி ஏரியா எல்லாமே நல்ல ஒரு லெதர் டச் பினிஷ்ல, பாட்டம்ல ரியல்மி பிராண்டிங் அண்ட் ஒரு பாக்ஸி ஸ்டைல்ஸ்ல அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக்கோடையும் அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. அது போக இதோட வெயிட் பார்க்கும்போது 197 கிராமும் அண்ட் திக்னஸ் 8 mm குள்ளேயே வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் டிசைன் எந்த ஒரு குறையும் இல்லாம சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வட்டம் ரியல்மி P3X டிசைன் ஃபேட்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 6.6 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு ஃபுல் HD பிளஸ் வித் உங்களுக்கு RM ஷீல்ட் கிளாஸ் ப்ரொடக்ஷனோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பஞ்ச் கூல் கேமராவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே ஃபிளாட்டான டிஸ்பிளே தான் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்க்கும்போது சைட் மவுண்டோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இங்க டிஸ்பிளேக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்கு. அது போக இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அண்ட் தட் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பாக்குறாகட்டும், இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. ஸோ இந்த பிரைசிங்க்கு ஒரு நல்ல ஒரு பேனலோட இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் பார்க்கும்போது 197 கிராம், திக்னஸ் 7.94 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 வருது, இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அதுக்கு மேல ரியல்மி UI 6 சப்போர்ட் அண்ட் LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், மெமரி கார்டு 1TB வெஹிக்கிள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பட் ஆனா ஹையஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட்டும் 3.4 ஆடியோ ஜாக்கும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட்டும், ப்ளூடூத் 5.3, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IP16 ரேட்டிங் வித் மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல IP16 வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, சிலிகான் கார்பனேட் பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர் கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour எடுக்குது. சார்ஜ் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, சாம்சங் சென்சார் 2 MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 8 MP தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களால 1080 30 frames செகண்ட்ஸ்ல எடுக்க முடியும். இங்க OIS கிடையாது, EAS கிடையாது. பட் ஆனா ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லைக்ஸ், டூயல் வீடியோ, சோ ஃபில்டர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் டே லைட்ல இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. இண்டோல ஒரு சில நாய்ஸஸ் வருது. நைட் கண்டிஷன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான், பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நல்லா வருது, பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுலயும் கிடையாது. அண்ட் செல்ஃபி கேமரா ரொம்ப பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எப்பயும் எல்லா பிராண்ட்லும் மாதிரிதான் இவங்களோட கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ ஏன்னா இந்த மொபைல்ல MediaTek Dimensity 6400 ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸரா இந்த போன்ல எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Adreno ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 2.56 GHz கிளாக் ஃபிட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸோட 6nm ஆர்கிடெக்டோட எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 6300க்கு அடுத்த ஒரு அப்கிரேடா இங்க வந்து MediaTek சொல்றாங்க. ஆனா இந்த போன் ஒரு டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு நல்லாவே இருக்குங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும் மீடியமான கிராபிக்ஸ் வச்சு. அதை தவிர்த்து மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா
ஆகட்டும், ஆப் ஓப்பன் பண்ற கன்சீரியன்ஸ் ஆகட்டும் நல்லாவே இங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த இந்த ரியல்மி UI 6.0 நல்லாவே ஃப்ளூயண்டா நல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னே சொல்லலாம். அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ சிப்செட் செக்மெண்ட் நல்லாவே சூப்பராகவே இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இந்த மொபைலுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி P3X இந்த மொபைல் பொறுத்தவரை 3 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் புது பேட்டர்னோட அண்ட் வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா, கிட்டத்தட்ட 8mm கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, சிலிகான் கார்பனேட் பேட்டரி டெக்னாலஜியோட கொண்டு வந்தாலும் திக்னஸ் ரொம்ப கம்மியாகவும் வெயிட் கம்மியாகவும் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் 6/120GB 14,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8/120GB 15,000. என்னோட ரெக்கமெண்ட் 8/128 எடுத்துருங்க. 15,000 ரூபாய்க்கு ஒரு தாறுமாறான ஒரு டீலா இருக்கும். டிஸ்பிளே பவர்ஃபுல்லா இருக்கு, 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஃபுல் HD பிளஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷலா அந்த சீல்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு டிஸ்பிளேக்கு. அது போக IP ரேட்டிங் 69 இருக்கு, மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி டியூரபிளும் இருக்கு, மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5G நெட்வொர்க் மொபைல் தான், நல்ல வைப்ரண்டான கலர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஒரு புது சிப்செட் 6400 சிப்செட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணை மூடிட்டு தாராளமா இந்த போனை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மொபைலை பத்தி இவ்வளவு பாசிட்டிவா பேசுறேன், இந்த போன்ல நெகட்டிவே இல்லையா? ஏன்னா ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு வீடியோல சொல்லியிருக்கியே, அது முதல்ல சொல்லுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேமரா தாங்க. கேமரா ரொம்ப மோசம். செல்ஃபி 8 MB தான், பிரைமரி சென்சார் 50 MB தான், OS கிடையாது, 4K வீடியோ எடுக்க முடியாது. ஆனா இங்க 2 MP மேக்ரோ கொடுத்திருக்காங்க, அல்ட்ரா வைட் சென்சார் கிடையாது. சோ இந்த போனோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோல எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த போனை பக்கத்துல தலைவசப்படுத்துறாங்க. இதுவரை உள்ளவங்க தாராளமா எல்லா டைப் ஆஃப் யூசர்ஸும் இந்த போன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல 5G நெட்வொர்க்கோட ரியல்மி லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல இருந்து டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.